ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டி பிராண்டட் யூஸ்ட் கார்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ரியல் வேல்யூ கார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரியல் வேல்யூ மல்டி பிராண்டட் யூஸ்டு கார்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் ஏலத்தில் நீங்கள் கார்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்மள்ட்ட எனி டைமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 கார் எப்போவுமே அவைலபிள் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கார்ஸ் இருக்குன்றத அந்த நம்பர் பிளேட்லேருந்து அந்த நம்பர் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை பார்த்து இந்த வெஹிக்கிளோட நம்பர், இந்த ரேட், அவங்க ஒரு ரேட் கோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். எனக்கு இந்த ரேட்டுக்கு இந்த வண்டி வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கு பெட்டர் ப்ரைஸுக்கு நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவாங்க. அந்த வண்டி உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிஸ் பண்ணிட வேண்டாம். வாங்க, என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்றத அந்த வண்டியோட நம்பர் முதற்கொண்டு எல்லாமே நான் கிளியராக காமிச்சிட்றேன். நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் வந்து ஏலத்தில் நீங்கள் இந்த வண்டியை எடுத்துக்கலாம். இதில் டைரெக்டாக நீங்கள் வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இதுக்கு வந்து டெபாசிட் அமௌண்ட்டோ இல்லாட்டினா அட்வான்ஸோ எதுவுமே கிடையாது. நீங்கள் ரேண்டமாக நீங்கள் வந்து வண்டியில் வீடியோவில் நீங்கள் பார்க்குறப்போ இந்த வண்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த ரேட்டுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அது ஒரு பெட்டரான ப்ரைஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த ப்ரைஸுக்கே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ என்னென்ன ப்ரைஸ் நீங்கள் என்ன பெட்டராக கோட் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டா டெஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் இருக்குது. அதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக வரும். வாங்க என்னென்ன கார்ஸ் இருக்குது அப்படின்றத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாருங்கள், ரெனால்டு லோகன். நம்பர் பிளேட்டில் நம்பர் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வண்டியோட நம்பரை டைப் பண்ணி நீங்கள் வந்து இந்த ரேட்டுன்னு சொன்னீங்கன்னா போதும். ஸோ இந்த வண்டியோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது 2011 மாடல் டீசல் வண்டி. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,45,000 வருது. இது ஒரு நல்ல ப்ரீமியம் டைப் காரு. ஸோ நீங்கள் என்ன ப்ரைஸ் பெட்டராக கோட் பண்ணுறீங்களோ அந்த ப்ரைஸுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே காரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வருவாங்க. அதில் யார் பெட்டரான ப்ரைஸு கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி சேங்ஷன் ஆகும். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2,45,000 வருதுங்க. அடுத்து நம்ம பார்த்துட்ருக்க வண்டி ஹுண்டாய் சொனாட்டா. இது ஒரு ப்ரீமியம் டைப் காரு. 2006 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. டோட்டலாக வந்து ஃபுல் ஆப்ஷன் வண்டி, ஏர் பேக் டைப்பு. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸு 1,85,000 சொல்கிறாங்க. நீங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸை வந்து நீங்கள் கோட் பண்ணலாம். ஹுண்டாய் i10 2008 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வண்டி. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,75,000 வருது. உங்களோட ப்ரைஸை நீங்கள் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணலாம். இந்த வண்டியோட நம்பர் போட்டுக்குங்க. அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஹுண்டாய் சாண்ட்ரோ 2005 மாடல். உங்களுக்கு பார்த்திங்கன்னா எஃப்சி 1 வருஷம் கரண்ட்டில் இருக்குது. 3 ஓனர் வந்துடுறாங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,15,000 வருது. ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த காரை இந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களோட ப்ரைஸுக்கே வாங்கிக்கலாம். கோயம்புத்தூர் நம்பர் இது i10, ஹுண்டாய் i10. இந்த வண்டி 2009 மாடல். இது எஃப்சி இன்சூரன்ஸ் நீங்கள் போட்டு கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா 1,65,000 சொல்கிறாங்க. இல்லை இருக்கிற கண்டிஷனுக்கு நீங்கள் எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து ஒரு 15,000 நீங்கள் கம்மி பண்ணி 1,50,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கோட் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் பெட்டரான ப்ரைஸ் நீங்கள் என்ன கோட் பண்ணுறீங்களோ எடுத்துக்கலாம். செவர்லெட் அப்ட்ரா டீசல் வண்டி. பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,49,000 சொல்கிறாங்க. நீங்கள் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்களோ கோட் பண்ணலாம். பேப்பர்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது. செடான் டைப் வண்டி. மஹிந்திரா ரெனால்டு லோகன் 2007 மாடல் டீசல் வண்டி. 1,45,000 சொல்கிறாங்க. பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. நீங்கள் என்ன கோட் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். ஹுண்டாய் வெர்னா 2008 மாடல். எஃப்சி 28 வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது. அலாய் வீல் முதற்கொண்டு எல்லாமே வந்துடும். ஏர் பேக் டைப்பு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,65,000 சொல்கிறாங்க. உங்களோட ப்ரைஸை வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணுங்கள். ஃபியட் லினியா பெட்ரோல் வண்டி. 1,65,000 வருது. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டு. 2009 மாடல் பெட்ரோல் வண்டி. இது வந்து ஏர் பேக் டைப்பு. 1,65,000 வருது. உங்கள் ப்ரைஸை கோட் பண்ணுங்கள். ஹுண்டாய் i10 2009 மாடல். பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்க வண்டி. 1,85 வருது. உங்களோட ப்ரைஸ் என்னவோ அதை கோட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். எட்டியாஸ் லிவா 2013 மாடல். லோன் ஆப்ஷன் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது இந்த வண்டிக்கு. 2013 மாடல் பெட்ரோல் வண்டி. ஸோ மார்க்கெட்டில் என்ன ரேட் போகும்னு தெரியும். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2,65,000 வருது. உங்களோட ப்ரைஸை வந்து வாட்ஸ்அப்பில் கோட் பண்ணுங்கள். இவ்வளோன்னு. ஃபியட் லினியா டீசல் வண்டி.
ஸோ இது வந்து 2009 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு, அலாய் வீல்லாம் வந்துடுது. ஃபியட் லினியா 1,65,000 வருதுங்க. உங்களோட ப்ரைஸை கோட் பண்ணுங்கள். ஃபியட் புண்டோ 2010 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தா 1,65 வருது. இல்லாட்டினா பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 15,000 நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா 1,50 கேட்குறாங்க. உங்களோட ப்ரைஸை வாட்ஸ்அப்பில் இது பண்ணுங்கள். டீசல் வண்டி ஹோண்டா சிட்டி. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,65,000 வருது. 2006 மாடல். பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்க வண்டி. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, அலாய் வீல் எல்லாமே வந்துடும். 1,65,000 கேட்குறாங்க. உங்களோட ப்ரைஸை கோட் பண்ணுங்கள். டாட்டா இண்டிகா பெட்ரோல் வண்டி. எஃப்சி 28 வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 79,000 தான் கேட்குறாங்க. உங்களோட பெட்ரோல் ப்ரைஸ் என்னவோ அதை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்னும் 2-3 வண்டி இருக்குது, அதையும் காமிச்சிட்றேன். டாட்டா இண்டிகோ 2006 மாடல். எஃப்சி 26 வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 89,000 கோட் பண்ணுறாங்க. உங்கள் ப்ரைஸை நீங்கள் கோட் பண்ணுங்கள். பெட்ரோல் வண்டி 26 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. செவ்லட் ஸ்பார்க்கு 2010 மாடல். சிங்கிள் ஓனர் வண்டி. எல்பிஜி அண்ட் பெட்ரோல். பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2010 இப்போ தான் முடிஞ்சுது. ஸோ அதனால் வந்து கரண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 1,35 வருது. இருக்கிற கண்டிஷன்னா 1,20 கேட்குறாங்க. உங்களோட ப்ரைஸ் என்ன இருக்கோ அதை கோட் பண்ணுங்கள். டாடா ஸ்மோ கிராண்டு ஒரு 8 சீட்டர் வண்டி. 2010 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் இப்போ இந்த மாதம் தான் முடிஞ்சது. இருக்கிற கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா 1,65,000 கேட்குறாங்க. 8 சீட்டர் வண்டி. டயர் பாயிண்ட் முதற்கொண்டு எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ 1,65,000 கோட் பண்ணுறாங்க. உங்கள் ப்ரைஸை நீங்கள் வாட்ஸ்அப்பில் கோட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, ஏலத்தில் யாருக்கெல்லாம் கார் வேணுமோ நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக வைங்க. டைரெக்டாக வரணும்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்லேயே வந்து உங்களோட ப்ரைஸை கொடுத்து உங்கள் ப்ரைஸுக்கே நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம். நீங்கள் கேட்குற ப்ரைஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அவங்க 1,50,000 லட்ச சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற ப்ரைஸ் ரீசனபிளாக இருந்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க. 1,50,000 லட்ச வண்டி 1,00,000 ரூபாய்க்கு கேட்டாலும் 1,10 1,20 கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. 30,000 40,000 கம்மி பண்ணி கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அதில் ஒரு சில பர்சன்டேஜ் வச்சு நீங்கள் கரெக்டாக கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் அட்வான்ஸோ எதுவுமே போட தேவையில்லை. டைரெக்டாக நீங்கள் உங்களோட ரேட்டுக்கு நீங்கள் கேட்டு நல்ல ப்ரைஸாக இருந்தால் அக்செப்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திப்போம். முதல் இந்த சேனலை பார்க்குறவங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.